பழைய சோத்தை கூட வச்சுக்கிட்டு வாங்க போய் நாடாக்காரங்களா ஐயா நல்லபடியாக சாப்பிட்டு மெதுவாக நாட ஆரம்பிங்க ஒன்றும் அவசரம் இல்லையா அப்படி சொல்லுங்க. பழைய சோறு தேவாமிரதமாக தெரியும். 16 வகையோட செஞ்சு வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நாடாக்காரங்களா மணி 10 இன்னும் நீ வந்து சாப்பிட்டு பவுடர் போட்டு நாட ஆரம்பித்து மயிரை பிடுங்க போய் சாப்பிடுப்பா அப்படின்னு அந்த சோத்தை திங்க மனசு வருமா ஐயா? அதுக்கு ஒரு பிஏ திண்டு போயிடலாம். டெய்லி இருந்தால் எப்படி தான் நம்ம சிரமமா இல்லையா? அப்போ அந்த முக மலர்ச்சியோடு சாப்பாடு போட்டால் தான் அந்த சாப்பாடு அப்படி சாப்பாடு பரிமாறினவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு இப்போ சாப்பிட வரலையேங்கிற ஒரு வருத்தம் இப்போ தொடராஜ் சொன்னதுனால அவங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு இருக்கலாம். நான் சாப்பிட வரக்கூடாதுங்கிற எண்ணம் நிறையா ஊர்களுக்கு நான் பெரும்பகுதி ராத்திரியில் சாப்பிட மாட்டேன். அது நிறையா கிராமங்களில் என்னை கோபம்லாம் பட்டிருக்காங்க. ஏன் எல்லாரும் வர்றாங்க ஒரு பப்பன் கோமாளி வெண்ணெய் மட்டும் வரமாட்டாரோ அப்படிலாம் திட்டிருக்காங்க. வரக்கூடாதுங்கிற மண்டக்கரவமெல்லாம் இல்லை. என் உடல் சௌகரியத்துக்கு அது ராத்திரியில் சாப்பிட்டா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம்னா சாயங்காலம் ஒரு நான் 5 மணி 6 மணிக்கெலாம் சாப்பிட்டேன்னா இந்த 10 மணி நாடு ஆரம்பிச்சிருக்கூட கொஞ்சம் டேஜியாக ஃப்ரீ ஆகிடுவேன். கரெக்டாக 9:30 மணிக்கு வந்து சாப்பிட்டு வெளியில் வந்து கோமாளி வந்துட்டேன்னா வாய் வழியாக வந்து விழுகும். அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லை. அதனால இந்த சாப்பாடை கட் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னடான்னா எனக்கு பந்தியில் உட்காந்து சாப்பிட்றதுனா கொஞ்சம் பயம். என்ன பயம்? நான் ஆளுக்கான் பல்கா இருப்பேன். ஆனால் பயந்த சுபாவம். என்ன சொல்றீங்க? அது பொம்பளை ஆளுக்கு பரிமாறினாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா சாப்பிடுவேன். இந்த பழக்கத்தை இன்னும் மாத்தல. ஆமா அந்த மாதிரி பழக்கம் இல்லை. ஆம்பளை ஆளுக்கு பரிமாறுறது பொம்பளை ஆளுக்கு பரிமாறும் வித்தியாசம் இருக்கு. அதுல என்ன வித்தியாசம்? பெண்கள் பரிமாறும்போது நல்லா கவனிச்சு பாரு, அந்த தாய்மை உள்ளம் அதுல தெரியும். அப்படியே ஒரு அக்கா கத்திரிக்காய் வச்சுட்டே போகும், ஒரு அக்கா உருளைக்கிழங்கு வச்சுட்டே போகும், ஒரு அக்கா முட்டைக்காய் வச்சுட்டே போகும். அப்படி போகும்போதே அப்படி திரும்பி பார்ப்பாங்க நம்மளை. அவன் யார் எதில் முதல்ல கை வச்சு எடுத்து திங்கிறான்னு பார்ப்பாங்க. அப்போ அவனுக்கு அது பிடிக்கும் போல ஒரு கரண்டி சேர்த்து வை. எது அவன் தொடர்லையோ அவனுக்கு பிடிக்காத போல அது வைக்காத. இப்படி பார்த்து பரிமாறுவாங்க. ஆம்பளையால் பரிமாற வர்றான்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கலாம். வரும்போதே போதையில தான் வருவேன். நாடகக்காரங்களுக்கு சோறு ஒன்றும் பள்ளி விட்டு சாவி ரொம்ப இல்லாட்டி யார் கிடையாது அப்படின்னா அதில் ஒன்று டேய் சாவி இடுப்புல தான் இருக்குன்னு தெரியும் மூடு நாங்கள்